Hi students, today we are going to continue the communication. Already we see about the communication now. So it is a continuation of this chapter. In this chapter what we are going to see means formal and informal communication. Okay, in the chapter what we are going to see means formal and informal communication. Effective communication and free flow of information within a company is crucial for its success. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம கொடுக்குற நம்ம மெசேஜ் எல்லாமே கரெக்டாக ரீச் ஆச்சு, ஃபீட்பேக் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் நல்லா அப்படி சரளமாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுனாலே அது என்னதான் அந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ முக்கியமாக அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஃப்ரீ ப்ரொமோஷனும் அவங்களுக்கு முக்கியமான சக்ஸஸ் கொடுக்குது. சரி, இதுதான் ஒரு கம்பெனிக்கு நம்ம கம்யூனிகேஷன் கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தட்ஸ் க்ரூஷியல் ஃபார் இட் சக்ஸஸ், முக்கியமான பங்கு அது. Thus, well-structured formal communication channels need to be established in every organization. எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அமைப்பிலையும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடந்தது அப்படின்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் தட். ஓகே, informal channels of communication are equally important for the health of the company. Most verbal communications between friends, families and communities are informal and casual in nature. இன்ஃபார்மல் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கம்பெனி கொடுத்தது அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியாக, அதாவது ஹெல்த்தின்னா நல்லா இருக்குது, கம்பெனியில் உள்ள மேட்ரு எல்லாமே நல்லா இருக்குது, அப்படி அந்த மெம்பர்ஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்றது. மோஸ்ட் வேர்பல் கம்யூனிகேஷன், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இது எல்லாமே ஒன்று போல் ஒரு கூட்டமைப்பாக இருந்தால் மட்டும்தான், அதாவது ஃபுல்லாக கம்பெனி அப்படின்றது அந்த கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அது நல்லா இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் எல்லாரும் இதுலேயும் சேர்ந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கேஷுவல் இன் நேச்சரில் இருந்ததுன்னா அது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் நல்லா நடக்குது அப்படின்னு. ஃபார்மல் கம்யூனிகேஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், formal communication both oral or written. சரியா, formal communication எப்படி இருக்கா, both oral or written, follow certain rules, principles and conventions. The hierarchy in the organization has to be followed. Formal format என்னெல்லாம் பாருங்க, formal formatக்கு style and language have to be used. Formal formatக்கு நம்மளோட language, அதாவது நம்மளோட ஸ்டைல், பேசுகிற ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The communication pattern can be vertical, horizontal and diagonal. இந்த மூணுலையும் இருக்கணும். நம்ம கம்யூனிகேஷன் பேட்டர்ன் வெர்டிக்கல்ல இருக்கணும், டயக்னல்ல இருக்கணும், ஹாரிசான்டல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெர்டிக்கல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, வெர்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கேன் ஃப்ளோ upwards or downwards in the organization. Data that is collected flows up to top levels of management and for review and decision making, while instruction and orders are passed down from the management seniors to the subordinates for implementation. Vertical எப்படி இருக்கும்னா, டாப் மேல இருந்து கீழே வரைக்கும், சரியா, மேலே மேனேஜ்மெண்ட்ல இருந்து மேல இருந்து அவங்க தான் ரெவ்யூ அண்ட் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆர்டர் எல்லாமே பாஸ் த்ரூ ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் சீனியர்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் சீனியர்ஸ் இருந்து தான் நமக்கு எல்லாமே வரும் டு த சபார்டினேட்ஸ். அந்த சபார்டினேட்ஸ்னா அதுக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு அந்த பாஸ் பண்ணுவாங்க. சரியா, அப்போ வெர்டிக்கல்னா ஸ்ட்ரெயிட்டா மேனேஜ்மெண்ட்ல இருந்து சீனியர்ஸ்ல இருந்து சபார்டினேட்ஸ்ட வருது அப்படின்னு அர்த்தம். At the horizontal அப்படின்னா, horizontal communications involves two employees of the organization at the same level. two employees, ரெண்டு எம்ப்ளாயிஸ் அந்த ஆர்கனைசேஷன்ல சேம் லெவல்ல உள்ளவங்களை எடுப்பாங்க. For example, the managers of the project in a company may hold a regular daily, weekly or monthly meeting to discuss the projects of the project. அது ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அந்த மேனேஜர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்காரு அப்படின்னா, ரெகுலரா கொடுக்குறாருன்னா அந்த மீட்டிங் அவங்க ரெகுலரா இல்லைன்னா வீக்லியா மந்த்லியா மீட்டிங் போட்டு அந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கணும். சரியா, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்து diagonal, cross functional communication between employees at different levels of the organization hierarchy is described as a diagonal communication. Diagonal communication is increasingly common in a large organization.
Cross-functional communication between employees at different levels of the organization. Cross level diagonal எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த கம்யூனிகேஷன் வந்து cross level employees between employees at different levels of organization. ஒரு எம்ப்ளாயி இருப்பாரு, ஒரு நிறைய அமைப்பு வச்சு அவர் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஆரம்பிப்பார். diagonal communication increasingly காமன் இன் லார்ஜர் ஆர்கனைசேஷன். பெரிய அமைப்பு கூட்டமைப்புல தான் அந்த டயக்னல் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்களாம். இட் ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் த டிசார்டேஷன் ஆர் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பை என்கரேஜிங் டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த ரெலவென்ட் பார்ட்டிஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா டைரக்டா தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க இந்த ரெலவென்ட் பார்ட்டிஸ். எனக்கு ஒரு பார்ட்டிஸ்னா நான் டைரக்டா போய் அவங்ககிட்ட வந்து பேசி கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், a junior engineer reports directly to the general manager according to the process on the project. அதாவது இப்போ நான் ஜூனியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜென்ரல் மேனேஜர் ஜிஎம்கிட்ட போய் நான் வந்து அந்த இதை பற்றி ப்ராக்ரஸ் பற்றி நான் ப்ராஜெக்ட் சொல்லணும். அந்த இதுதான் வந்து என்னது டயக்னல் கம்யூனிகேஷன். சரியா? இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இஸ் கேஷுவல். இன்ஃபார்மல்னா இது வந்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக அந்த அன்அஃபிஷியலாக வந்து நடக்கிறது. சரியா? இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் கான்வர்சேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் 2 or more persons without having to conform it to any prescribed rules, process, systems for formalities and chain of command. இதில் வந்து எந்த ரூல்ஸுமே இருக்காது. அவங்களா வந்து ஃப்ரெண்ட்லியாக என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். அது பிட்வீன் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், சரியா, between family, friends, neighbors, members of the community and other social relations which based on the common interest and dispositions. இதெல்லாம் வந்து informal communication. Information can flow from any source in any direction. யார் வேணாலும் எந்த இதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து informal communicationல. சரியா? Employees in an organization interact with each other outside from formal domain. அதாவது ஃபார்மல் டொமைன்னா வந்து வெளியே அதிகாரம் பண்ணுறது. சச் கம்யூனிகேஷன் இஸ் கால்ட் கிரே பாயிண்ட். காசிப் இன் த ஆஃபீஸ், நம்ம ஜென்ரலாக பேசுறது காசிப், யார் பற்றி பேசுறது, அவங்கள பற்றி சொல்கிறது, இதெல்லாம் ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறது. எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வேரியட் லெவல் மீட் அண்ட் டிஸ்கஸ் மேட்டர்ஸ் கேஷுவலி அண்ட் இன்ஃபார்மலி. அவங்க கேஷுவலாக பேசுறது வேற ஒன்றும் கிடையாது. த கிரே பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை த சோஷியல் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். எனக்கும் உனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா நாம நிறைய விஷயங்கள் பேசிட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியணும், என்னை பற்றி உனக்கு தெரியணும், நாம என்னோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நான் பேசியிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க. It is also useful in addressing certain needs and grievances of employees. அவங்களோட மனக்குறைகளை அவங்க இதில் சொல்லி ஆத்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? Next one is network and communication. Network refers to the method and pattern used by members of organization to pass on information to other employees in the organization. Network helps managers create various types of communication flows according to the requirement of the task at hand. Some companies have established and predefined networks of communication on specific projects and ventures. The structure of communication within a company depends upon the size of organization, types of communication channels in the organization, and number of persons involved in the process. Patterns of communication network. கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து நிறைய அதாவது இங்கேருந்து மெசேஜை நம்ம ரூம்குள்ளே மட்டும் பாஸ் பண்ணிக்கிறோம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது. ஆனால் அதே இது நம்ம நெட்வொர்க் வெளியே அவுட் சைடில் இல்லைனா ஒரு கண்ட்ரியில், ஒரு ஸ்டேட்டில், ஒரு இதில் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக நெட்வொர்க் இருக்கணும். நெட்வொர்க் இருந்தால் தான் நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், நம்ம நிறைய மெம்பர்ஸ் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். சரியா? The most common network followed in the organization is vertical network. Vertical network na, the network is a formal network. It is usually between a higher ranking employee and subordinate. In this two-way communication, immediate feedback is possible. Supervisor வந்து subordinate சொல்றாரு, subordinate உடனே supervisor சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த vertical network வந்து ஈஸியா முடிஞ்சிருது, வேற யாருமே அதுக்கு இன்டர்மீடியேட் கிடையாது. சரியா? அடுத்தது சர்க்கியூட் நெட்வொர்க். சர்க்கியூட் நெட்வொர்க் அப்படின்னு சொன்னால்
என்ன அப்படின்னு சொன்னா, when two persons communicate with each other sending messages and feedbacks, ரெண்டு பேர் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வச்சுதான் அவங்க வந்து என்ன பண்ணுங்க தெரியும். நான் பேசுறது வந்து எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் பேசுறது உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல தான் எனக்கு தெரியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னேன். They form a communication circuit. Therefore, it known as a circuit network. The two people interacting can be colleagues placed at the same hierarchical level in the organization. ஏ வந்து மெசேஜ் பாஸ் பண்றாரு பிக்கு, பி வந்து அந்த மெசேஜ் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஃபீட்பேக் வந்து ஏக்கு கரெக்டா கிடைக்கும். நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். இதுதான் வந்து சர்க்கியூட் நெட்வொர்க். அடுத்த செயின் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, the communication patterns that follows the chain of command from the senior இருந்து to the junior is called the chain network. நம்ம chain of command சீனியர்கிட்ட இருந்து ஜூனியருக்கு ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது. அது எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏட்ட இருந்து வந்து எங்க வருது, ஏட்ட இருந்து வந்து பிக்கு வருது, பில இருந்து சிக்கு போகுது, சில இருந்து டிக்கு போகுது. சரியா? அப்புறம் ஏ வந்து இக்கு பாஸ் பண்றாரு, அப்புறம் எஃப்க்கு பாஸ் பண்றாரு, அதே மாதிரி ஜிக்கு பாஸ் பண்றாரு. இந்த மாதிரி அதாவது கம்யூனிகேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் த டாப் லைக் ஃப்ரம் சிஇஓ, அந்த ஆஃபீஸ்ல உள்ள சிஇஓ வந்து அண்ட் ஒர்க்ஸ் இட் வே டவுன் டு த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸையும் அவருக்கு தெரியணும். அதனால அவர் எப்படி பண்றாருன்னா, த சூப்பர்வைசர் மேனேஜர் சிஇஓ கிவ்ஸ் கமெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த சிஇஓ வந்து கமெண்ட்ஸ் கொடுக்காங்க அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காங்க. தோஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் ஹிம், அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு. The organization யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பி சி டி போகுது அண்ட் இஎஃப்ஜி ஆர் த சபார்டினேட்ஸ் டு ஏ. இந்த ஏக்கு கீழே ஒர்க் பண்றவங்களாம் இந்த இவங்கலாம். சரியா? இந்த ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி அண்ட் ரிசீவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ, இவங்க எல்லாருக்குமே ஏ தான் வந்து என்ன பண்றாங்க, மெசேஜ் பாஸ் பண்றாங்க. The chain network often takes up time and communication may not be clear. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, செயின் நெட்வொர்க் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அது மாதிரி கம்யூனிகேஷனும் கிளியரா எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது wheel and spoke network. This is an organization where there is a single controlling authority who gives instruction and orders to all employees working under him or her. யார் கீழே ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து ஒருத்தங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றாங்க, ஆர்டர் கொடுக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றாங்க. All employees get instructions directly from the leader and report back to him. It is direct and efficient for a small business company. அதாவது ஆல் எம்ப்ளாயிஸ் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ட்லி ஃப்ரம் த ரீடர்கிட்டே அவங்களுக்கு கிடைக்குது அண்ட் ரிப்போர்ட் பேக் டு த ஹிம், உடனே அவங்களுக்கு ரிப்போர்ட்டும் கிடைச்சிரு. இட் இஸ் டைரக்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். இது வந்து சின்ன பிஸ்னஸ்க்கு ஓகே, ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிக்கு ஓகே. பட் இன்அப்ரோப்ரியேட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இன் லார்ஜ் பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வித் மெனி பீப்புள். A company with many employees needs more decision makers or nothing would get done. அதாவது பெரிய கம்பெனிக்கு வந்து நிறைய மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோம், அவங்க நிறைய இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த சின்னவங்களுக்கு இது ஓகே, பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். would get done. Can a large conglomerate like Reliance or Tata Sons have one person making decisions? Moreover, if the central figure is not competent, the entire business will suffer. அந்த ஏ வந்து கரெக்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லாருக்குமே அந்த வீல் ஸ்போக் நெட்வொர்க் அந்த இவங்க வந்து கரெக்டா பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மெசேஜ் வந்து எல்லாம் அந்த வீல் மாதிரி நீங்க பாருங்க, ஏ பி சி டி அப்புறம் இஎஃப்ஜி இவங்க எல்லாருக்குமே கரெக்டா பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சின்னதுக்குன்னா ஈஸியா மெசேஜ் பாஸ் ஆயிரும், பெருசுக்குன்னா அவங்க என்டையரா அந்த பிசினஸ் ஒழுங்கா ரீச் ஆகல அப்படின்னா அது வந்து ரொம்ப சஃபரா இருக்கும், அந்த என்டையர் பிசினஸே வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டார் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, the star network communication has multiple channels of communication open between all members. This network propagates group communication and is essential where teamwork is involved. The members communicate and exchange information with each other freely and without hindrance or hesitation. எந்த ஸ்டார் நெட்வொர்க், இந்த மாதிரி ஸ்டார் நெட்வொர்க்ல
நிறைய சேனல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், நிறைய மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. குரூப் கம்யூனிகேஷன் எசென்ஷியல், டீம் ஒர்க் இஸ் இன்வால்வ்டு. குரூப் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் உட்காந்து பேசணும். அப்புறம் அவங்க 10 பேரும் டீம் ஒர்க் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இல்லை நான் மட்டும்தான் அதில் டீம் ஹெட்டாக இருக்கேன்னா நான் மட்டுமே ஒர்க் பண்ணால் அது வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அதாவது நல்லா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த மெம்பர்ஸ் கம்யூனிகேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வித் ஈதர் ஃப்ரீலி அண்ட் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் ஹெசிடேஷன். எந்த ஒரு தடையிலும் முகசுளிப்பும் இல்லாம அது வந்து நடந்தது அப்படின்னா ஸ்டார் கம்யூனிகேட் நெட்வொர்க்கும் நல்லா இருக்கும். The usefulness of network depends on the structure and size of the company and the manner of communication between the employees. Good communication relies on the sincerity of the employees within the company as well as properly defined process in the organization. These parameters helps the organization achieve its objectives. இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் அச்சீவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா the characters of effective communication. Characters of effective communication. நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, communication for humans is asking to breathing. From the first cry of the baby to the last breath of a person, communication is the essential part of life. However, good communication is an art that has to be developed and honed. Effective communication practices every aspect of the skill frequently. அந்த கம்யூனிகேஷன் வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து பேசுற மூச்சு விடுற மாதிரி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அந்த பிள்ளை அழுறதும் கடைசி பர்சன்ஸ் ஆகுறதும் அந்த கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப். கம்யூனிகேஷன் தான் முக்கியமான லைஃப்ல முக்கியமான. பேசி நம்ம ஒரு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் முக்கியமான இது. சரியா? குட் கம்யூனிகேஷன் இஸ் அன் ஆர்ட். குட் கம்யூனிகேஷன் நல்லா கம்யூனிகேட் பண்ணாதான் அது வந்து எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளூயன்சி ஸ்கில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. It is a fact that our everyday communication is often marred by confusion. சில கன்ஃபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல, மிஸ்கன்செப்ஷன், partial understanding and obscurity இப்படிலாம் இல்லை இருந்தது அப்படின்னா several acts must keep in mind while interacting with others for our communication to convey the intended message. It is the fact that our everyday communication is often marred by confusion. சில கம்யூனிகேஷன் டெய்லி எப்படி இருக்குமா, கன்ஃபியூஷன்ல இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும், மிஸ்கன்செப்ஷன்ல இருக்கும், பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் அண்ட் அப்ஸ்கியூரிட்டி. இந்த மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய இருக்கும் அப்படின்னும் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் சிலது நல்லா இருக்கும், சிலது ஒழுங்காவே இருக்காது. Several acts must keep in mind while interacting with others for our communication to convey the intended message. அதனால கரெக்டா அந்த மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்.